வணக்கம். நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் வைத்தியர் செல்வராஜ் மூப்பனார். நான் பார்க்குற வேலை வைத்திய வேலையாக்கு. அப்படி இருக்கையில் ஒரு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கையில் நாங்கள் ஒரு மருந்தை குறித்து போட்டிருந்தேன். நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியட்டும்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்போ எல்லோரும் சொந்தமாகிட்டு செய்ய முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், சொந்தமாகிட்டு செய்ய முடியாது, சரிதான். ஆனால் வீடியோவில் பார்த்துட்டெல்லாம் உங்களுக்கு சொந்தமாகிட்டு செய்ய முடியாது. இது நம்ம எடுக்கிறோம்னாலும் இந்த பூஜையெல்லாம் செய்யணும்னா அது ஐயர் பெரிய பெரிய பற்றுகளை வச்சு தான் செய்ய முடியும். காரணம்னு வச்சா இந்த பூஜை அப்படி பூஜை செய்யணும். செஞ்சால் உங்களுக்கு இது என்னென்ன, ஏன்னா முதல்ல கணபதி ஹோமம் வளர்த்தணும். கணபதி ஹோமம் முடித்ததுக்கு பின்னாடி மிருத்யுஞ்சய ஹோமம் நடத்தணும். மிருத்யுஞ்சய ஹோமம் நடத்தணும். 2 ஹோமமும் பின்ன மூணாவது ஒரு ஹோமம் செய்யணும். அப்படி 3 ஹோமம் செஞ்சிட்டோம்னா இந்த மூலிகைக்கு நல்ல சக்தி, ரொம்ப சக்தி கிடைக்கும். அந்த மாதிரி தான் எடுக்கணும். அப்போ நான் இது எல்லோரும் நான் இது கூடுதல் ஆராய்ஞ்ச பொறுத்தைக்கு நீங்கள் எல்லோரும் என்கிட்ட கேட்டதுனால மாத்திரம்தான் நான் ஒரு திருமணியை பார்த்து அந்த மாதிரி இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே சரின்னா எல்லோரும் இந்த ஹோமம்லாம் செஞ்சு தான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த திங்கக்கிழமை நேற்று நம்ம அதெல்லாம் பூஜையெல்லாம் ஹோமம்லாம் வளர்த்தி நல்ல வகையில் பூஜையெல்லாம் செஞ்சு வச்சாச்சு. இப்போ தாயத்து ரெடி ஆயிடுச்சு. இனி தைரியமாக எல்லோரும் நம்மக்கிட்ட தையத்து வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் இந்த எல்லோரும் செய்கிற மாதிரி நம்மளாக செஞ்சால் சரிப்படாதில்ல. நான் விதி பிரகாரம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டேன். அந்த விதி பிரகாரம் செஞ்சாச்சு, பிரச்சனை இல்லை. அப்போ நான் ஒரு பக்தந்தேன். நான் ஒரு பக்தன், அவ்வளோதான். நான் பூஜாரியோ பெரிய மந்திரவாதியோ அப்படி இப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா நான் வைத்திய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வேலையே வைத்திய வேலை, அது போயிடும். நான் எங்கள் பரதேவனைக்கிட்ட நான் கொஞ்சம் பக்தனாக இருப்பேன், அவ்வளோதான். அப்போ அதனால் மற்றவர்களுக்கும் நம்மளை கொண்டு பலன்படணுங்கி அது பட்டுக்கட்டு நல்ல ரீதியில் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனப்படும்னு நினச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு அந்த மருந்து வீடியோ பண்ணியிருந்தேன். இப்போ எல்லோரும் என்கிட்ட கேட்குறதுனால இந்த புள்ளி சூனிய ஏவல் புள்ளி எல்லாருக்கும் அதுதான் பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ரொம்ப பேர் அது கேட்குறாங்க. அப்போ இது கேட்டதுனால நான் செய்கிறேன், எல்லாருக்கும் இந்த மாதிரி அப்போ இந்த இது கொடுக்கலாம். அப்போ எல்லாருக்கும் நான் என்ன வெள்ளிக்கிழமை முதல்ல வர சொல்லிவிட்டேன். எல்லோரும் ஆரம்பிட்டாங்க வாங்கிறதுக்கு. எல்லோரும் ரொம்ப பேர் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெள்ளிக்கிழமை நான் வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணி முதல் 9 மணி வரை தான் நான் பூஜை ரூமில் இருப்பேன். அது நீங்கள் காலையில் வரையில் வைத்தியர் இந்த நம்ம அட்ரஸெல்லாம் போட்டுடுறோம். அட்ரஸில் அங்கே கேட்டிங்கன்னா போதும். இங்கே ஜங்ஷனில் இந்த வெள்ளூர்குணம் ஜங்ஷனில் வைத்தியரில் வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா போதும். அப்போ அந்த 8 மணி 9 மணி வரை நான் வீட்டில் தான் இருப்பேன். வீட்டில் தான் பூஜை ரூமில் தான் இருப்போம். அப்போ அந்த 9 மணிக்கு முன்னாடியே நான் வைத்தியசாலைக்கு வருவேன். அதனால் நீங்கள் 8 மணிக்கு முன்னே வந்துடுங்க. வந்துட்டு இந்த டைம் கேட்கலங்க. இந்த அட்ரஸில் வந்துட்டிங்கன்னா வெள்ளூர்குணம்னு சொல்லி வருவேன். அதாவது ஸ்ரீபத்ரா சீல்சாலயம், வெள்ளூர்குணம், மஞ்ச PO, நெடுமங்காடு, திருவனந்தபுரம், கேரளா. திருவனந்தபுரம் ஜில்லா தான். நீங்கள் கேரளாவில் அந்த பக்கம்னு நினச்சிடாங்க. பாலக்காடு அங்கிட்டலாம் ஆளுகளுக்கு அங்கிட்ட ரொம்ப தெரியும் பிறகு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு. இருந்தாலும் நான் இருக்கிறது இங்கே இந்த தலைவில் திருவனந்தபுரத்தில் இருக்கோம். எல்லாருக்கும் நல்லா ஒன்று கூட அட்ரஸ் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் சந்தேகப்பட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். முதல்ல வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். காரியம் என்ன அட்ரஸ் எல்லாம் சொல்லி நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அப்போது நான் ஒருக்க கூட அட்ரஸ் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு தப்பாக போயிடக்கூடாதுல்ல, கொஞ்சம் நிதானமாக சொல்கிறேன். வைத்தியர் செல்வராஜ் மூப்பனார். அதாவது வீட்டுக்கு போகணும்னு கேளுங்க. நீங்கள் வர்ற டைம் இந்த 8 மணிக்கு முதல்ல 8 மணி முதல் 9 மணி வரை நான் வீட்டில் தான் இருப்பேன். வீடு வேறு, வைத்தியசாலை வேறு, ரெண்டாயிட்டு இருக்குது. அப்போ வைத்தியசாலையில் வந்தீங்கன்னா பாவம் நீங்கள் அலைய வேண்டியிருக்கும். நீங்கள் வரையிலே சொல்லிடுங்க, இந்த வைத்தியர் செல்வராஜ் மூப்பனாரோட வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லி தந்துடுவாங்க. இந்த வெள்ளூர்குணங்கிற இடத்துல வைத்தியசார நீங்கள் தமிழில் பேசலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. தமிழ்லே கேட்கலாம் உங்களுக்கு. அது எல்லாருக்கும் முக்கியம் உள்ளவங்களுக்கு புரியும்.
வைத்தியர் செல்வராஜ் வைத்தியரோட வீடு. அல்லங்க ஆட்டோ ஓடிச்சிங்கன்னா அந்த நெடுமங்காட்டிலேருந்து இங்கிட்ட ஆட்டோ கிலோ வர்றதை 120 நம்ம வாங்குவாங்க. அவ்வளோதான். 100 கிலோ தான் வாங்குவேன். 120 கிலோ தான் வாங்குவாங்க. அதுக்கு கூடுதலாக வாங்க மாட்டேன். 100 தான் மிக்கவாறு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆட்டையில் வந்தது இல்லை. நான் 2 வீலர் வச்சுருக்கேன். 2 வீலர் தான் போகிறது வர்றது. இருந்தாலும் ஒரு 100 தான் ஆகும்னு நினைக்கிறேன். வீட்டில் கொண்டாந்து விட்ருவாங்க அவங்க. 100 120 உங்களை கொண்டாந்து வைத்தியரை வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா, இது வெள்ளூர் போனோம், இந்த அட்ரஸை காட்டுங்க. வெள்ளூர் போனால் வைத்தியரை வீடுனா அவங்களே கேட்டு உங்களை வீட்டில் கொண்டாந்து ட்ரை பண்ணிடுவாங்க. அந்த இது வீடுன்னா வீட்டில் வர முடியாது. வீட்டில் வர்றதுக்கு மீண்டும் நீங்கள் ஒரு படிக்கட்டு ஏறணும். அது என் வீட்டில் வர்றதெல்லாம் ரொம்ப ஒரு அதிசயமாக போவாங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி இடத்துல வந்திருக்க மாட்டீங்க. காரணம் நான் இருக்கிற வீடு அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப உயரத்தில் இருக்கும். ஒரு இப்போ 74 படியை நம்ம ஏறணும். ஏறினா தான் நமக்கு வீட்டில் வந்து செய்ய முடியும். வீட்டில் வந்து சேர முடியும். அப்படியெல்லாம் அப்படி இடத்துல தான் நான் இருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் உயரமான இடத்துல தான் நான் இருக்கேன். அப்போ நீங்கள் வரும்போதே பார்த்துக்கலாம். அது அந்த மாதிரி இந்த வர்ற மாதிரி நீங்கள் இது வாங்க வர்றவங்க கரெக்டாக இப்போ என்ன 8 மணி முதல் 9 மணி வரை நான் பூசி கொடுப்பேன். ஒரு 7 மணிக்குள்ள வந்துடுங்க. 7 மணிக்குள்ள வந்துட்டிங்கன்னா என்னை பார்த்துடலாம். 1 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் என்ன கண்டுபிடிச்சி வீட்டில் வந்துடலாம். அப்போ ஒரு 7 மணிக்கெல்லாம் நீங்கள் வரணும். அப்போ தான் நல்லது. ஏன்னா நான் அது பூஜை இந்த இது எடுத்து பூஜிச்சு கொடுக்குறது 8 மணி முதல்ல 9 மணி வரை தான். 1 மணி நேரம் தான் பூஜைப்பேன். அப்போ எனக்கு வேறு வேலை இருக்கிறதுனால அங்கே போயிடுவோம். நாங்கள் அந்த இடத்துல எப்போவுமே இருக்க மாட்டேன். நான் காலையில் எழுந்திரிச்சி பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணியாச்சுன்னா அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோம். நாங்கள் இங்கே வைத்தியசாலைக்கு வருவோம். அப்போ அதனால் நீங்கள் வர்றது இந்த மாதிரி கேட்டு வாங்க. அப்போ நீங்கள் வந்து கேட்க வேண்டியது வைத்தியர் வீடு கேளுங்க. வைத்தியர் வீடுன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் வீடு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த வெள்ளூர் குணங்கிற இடத்துல வந்து கேட்கணும். நான் ஒன்று கூட அட்ரஸ் ஒருக்கா கூட சொல்கிறேன். பாதிரியோடு எலுவி மரம், பாதிரியோடு வைத்தியர் செல்வராஜ் மூப்பனார் கேட்டிங்கனாலே போதும். எலுவி மரம் கூட சொல்லணும். நீங்கள் வந்து பாதிரியோடு வைத்தியர் செல்வராஜ் மூப்பனார் என்ன அப்படி சொல்லி கேட்டுட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். என்னங்க அப்போ நான் இது அட்ரஸ் ஒன்று கூட சொல்லித்தரேன். செல்வராஜ் மூப்பனார், பாதிரியோடு வீடு, வெள்ளூர் குணம், மஞ்ச பீவோ, நெடுமங்காடு, திருவனந்தபுரம், கேரளா டிஸ்ட்ரிக்கு. இது நம்மளோட ஸ்டேட்டு கேரளா. அப்படி சொல்லியாச்சு. இன்னும் கூட ஒருக்கா கூட சொல்லித்தரேன். நான் இருக்கிற இடம் பாதிரியோடு வீடு, வெள்ளூர் குணம், மஞ்ச பீவோ, நெடுமங்காடு, திருவனந்தபுரம். இது என் ஃபுல் அட்ரஸ்ஸு. பின்ன வைத்தியசாலையில் அட்ரஸ் ஆனங்க ஸ்ரீபத்ரா சீர்சாலையம், வெள்ளூர் குணம், மஞ்ச பீவோ, நெடுமங்காடு, திருவனந்தபுரம். வைத்தியசாலை அட்ரஸ் தான் இதில் எழுதி விடுவோம். ஏன்னா வீட்டு அட்ரஸ் எல்லாருக்கும் தெரியாதுல்ல. வைத்தியசாலையோட அட்ரஸ் எழுதி விடுவோம். நீங்கள் வீடு எங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு நீங்கள் வந்தால் போதும். அப்போ நீங்கள் ஒரு 7 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு 9 மணிக்குள்ள நீங்கள் இந்த இது நான் இல்லை 8 மணிக்கெல்லாம் என்னை பார்க்க முடியும். பார்த்து பூஜை இந்த தாயத்தில் அடைச்சிட்டு வரலாம். தாயத்து நீங்கள் வாங்கிட்டு வரணும். நீங்கள் வாங்கிட்டு வந்தால் தான் சரிப்படும். நாங்கள் தாயத்து செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம இந்த தாயத்து வாங்கும்போது நீங்கள் வந்து கவனமாக வாங்கணும். சாதாரண இந்த குறைஞ்ச தாயத்து எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கிடாதீங்க. நீங்கள் வெள்ளியிலோ தங்கத்தில் வாங்க, இல்லைன்னா பஞ்சலோகத்தில் வாங்க. இதில் 3 இதில் பஞ்சலோகத்தில் தாயத்து நல்லபடியாக ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆனால் பஞ்சலோகத்தில் தாயத்து ஒரிஜினலாக கிடைக்காது. ஏன்னா அதுக்கு காரணம்னு வச்சுட்றேன். அதில் வந்து எல்லாம் இப்போ ஒரு 2.5 கிராம் 2.5 கிராம் இருந்தால் தான் நமக்கு வந்து வேலையே செய்ய முடியும். அந்த 2.5 கிராமில் 1/2 கிராம் 5 பொருள் வேணும். அவங்க சேர்க்கிறவங்களுக்கு எல்லோரும் தெரியுமே. இப்போ நாகம் மெயினாகிட்டு அதில் சேர்த்துருக்கணும். பஞ்சலோகத்தில் நாகத்தகடு தான் முதல்ல சேர்க்கணும். நாகம், பின்ன செம்பு, பித்தளை. நாகம், செம்பு, பித்தளை, இது 3 ஆச்சா. வெள்ளி, தங்கம். இப்படி 5 ஐட்டமும் 1/2 கிராமில் செய்யணும்.
அரை அரை கிராம் எல்லாத்துலையும் அரை கிராம் எடுக்கணும். அதில் தங்கத்துக்கு மாத்திரம் விலை கூடும். அப்போ என்ன செய்கிறீங்க, நீங்கள் வேலைக்கு கொடுக்கும் பொழுதுக்கு சிலப்போ அவங்க தங்கத்தை குறைச்சிட்டாங்கன்னா இதில் ஒரு 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 இந்த 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 இதில் ஒரு உண்மை இருக்குது. ஏன்னா இந்த பஞ்சலோக தாயத்தில் ஒரு உண்மை இருக்குதுன்னு என்னன்னா, எது கூடுதல் குறையுமோ அப்போ உங்களுக்கு அந்த குறைச்சல்லையே போகும். இந்த செஞ்சு வாங்கும் பொழுதுக்கு இவங்க முக்கியவாறு இந்த வேலைக்காரவங்க தங்கத்தை குறைச்சிதே வச்சிருப்பாங்க அதில். ஏன்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதனால தங்கத்தை அவங்க விலை கூடுதல் இருக்கிறதுனால தங்கத்தை குறைச்சிடுவாங்க. வேலைக்காரங்கன்னா சொந்தமாகிட்டு செஞ்சுருப்பாங்க, அது கரெக்டாக செய்வாங்க, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அரை அரை கிராம் கிருத்தியம் அதில் சேரலைன்னா இந்த ஏலசு வேலை செய்யாது. வேலை செய்கிற ஏலசு நேரம் அந்த குறை உள்ள இடத்துக்கே போய்கிட்டு இருக்கும். நல்லதும் போகும், கெட்டதும் போகும். புரியுதா? இந்த குறவில் போய்கிட்டு இருக்கும். அந்த குறவு இருக்கக்கூடாது. அரை அரை கிராம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கணும். விலை கூட குறைய இருக்கும், அது நீங்கள் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இருந்து செஞ்சு அந்த மாதிரி ஒரு பஞ்சலோக தாயத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் தான் வெற்றி. இதெல்லாம் எனக்கு நான் நினைக்கிறேன் இந்த வேலைக்காரங்க தான் அது செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அல்லாத வெளியில் செஞ்சாக்க ஏமாற்றிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் சரி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தங்க விலையை கூடுதல் இருக்கிறதுனால தங்கத்தை குறைச்சிடுவாங்க, பாக்கி உள்ளதை ஏற்றி விட்ருவாங்க. அப்போ இந்த குறவுலையே போய்கிட்டு இருக்கும். உங்களுக்கு இந்த இது பலிக்காது. பஞ்சலோகத்தை பொருளுங்கிறது பஞ்சலோகம் 5 சம அளவில் சேர்ந்தாத்தே மாத்திரந்தேன் இந்த இது பலிக்கும். அப்போ அந்த சம அளவில் செஞ்சு கிடைக்கிறது இந்த வேலைக்காரர்களுக்கு தான் செஞ்சு கிடைக்கும். அவங்க தான் அதை போட முடியும். எல்லா சாதாரணக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். காரியம் எப்படி கொடுத்தாலும் வேலைக்காரர் கொஞ்சம் அந்த இடத்துல சுரண்டிடுவாங்க. தங்கத்தை கொஞ்சம் சுரண்டிடுவாங்க. கொஞ்சம் சுரண்டு தானே இங்கே போயிடுச்சு, நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் நம்பிக்கையாக வாங்க முடிஞ்ச இடத்துல பஞ்சலோக தாயத்தை நீங்கள் செஞ்சு எடுத்தால் இந்த மாதிரி ஒரு விசேஷம் வேறு ஒன்றும் இல்லை. அப்படி செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செஞ்சு வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பஞ்சலோக தாயத்தில் நம்ம இந்த அடைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஆமாச்சா தூக்கும். எவனாலையும் நம்மக்கிட்ட ஒரு புல் செய்ய முடியாது. அதாவது நான் செஞ்சு கொடுக்குறது வேறு ஒன்றும் நேடுறதுக்கு இல்லை. எல்லோரும் சொல்லுவாங்க மந்திரவாதி அது செய்யணும் இது செய்யணும்னு ரொம்ப இதாக கேட்குறாங்க. அந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியாது. இப்போ நான் மந்திரவாதி இல்லை, நான் ஒரு சாதாரண மனுஷன். 1 2வது நான் ஒரு பத்தை மாத்திரம், சாமிய பூதமோ ஒன்றும் இல்லை. புரியுதா? சாதாரண ஒரு எளிய ஒரு பத்தை, உங்களை போல் ஒரு பத்தைன்னு வச்சுங்களேன். நான் இந்த மாதிரி இதில் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தான் நான் இப்போ மக்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எனக்கு பயங்கர இதாகி போச்சு. இந்த மாதிரி உள்ள ஆளுகளுக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கை நமக்கு வாழணுமா வேண்டாமா? ஏன் அடுத்தவன் சொத்து நமக்கு வேண்டாம், அடுத்தவனை என்ன பிடிச்சி வரைக்கும் வேண்டாம். പക്ഷെ நம்ம வாழ்க்கை நம்ம வாழணும்ல, அதுக்கு மாத்திரம் சம்மதிக்க மாட்டேங்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்ட கையில் சும்மா ஏவல் புள்ளி மற்றது மறிச்சது கம்பேறு தோசம் அந்த தோசம் பிடிச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியதில்லை. ரொம்ப கடந்து கஷ்டப்படுறோம். புரியுதா? அந்த மாதிரி இருந்து அப்புறம்தான் இந்த மாதிரி உள்ள ஒரு இது எங்கள் குரு செஞ்சதுக்கு பின்னாடி அப்புறம் எங்கள் குருக்கிட்ட சொன்னோன்னே, குருதான் இந்த மாதிரி நீ அடுத்தலாம் போகாத, நீ என்னதுக்கு இது பண்ணுற, நீ இந்த செய் அப்படின்னாரு. அப்போ அதை செஞ்சதுக்கு பின்னாடி தான் என்னத்தையும் இந்த இடத்துல பிடிச்சி நிற்க முடியுது. என்னத்தையும் என்னால் சந்தோஷம் வாழ முடியும். சந்தோஷமான கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். அது துக்கம் அந்தளவுக்கு வரும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ ஏற்றம் இறக்கம் எல்லாருக்கும் உண்டாகும்ல, அதை பற்றி அது இல்லை. அது இந்த மாதிரி அடுத்தவனால் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியுது. இந்த ஒரு தாயத்து நம்ம கையில் இருந்தால் அடுத்தவனால் பிரச்சனை இல்லாமல் வாழலாம். இப்போ இதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு சாதாரண கிடைக்கிறது வெள்ளி தான் கிடைக்கும். நான் போலும் பஞ்சலோக தாயத்து வாங்கலை. ஏன்னா பஞ்சலோகத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. பஞ்சலோக தாயத்தில் நம்பிக்கை இருக்குது, ஆனால் செய்கிறவங்களை நம்பிக்கை இல்லை. எதையாவது ஒன்றை குறைச்சிட்டாங்கன்னா அந்த தாயத்தை போட்டுட்டு எது பிரயோஜனம் இல்லை, அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் நமக்கு கூடவும் கூடாது குறையவும் கூடாது. சமநிலையில் இருந்துச்சுன்னா என்னத்தையும் நமக்கு வரவும் செலவு ஒரு போல் நல்ல ரீதியில் ஆண்டவன் நம்மளை உயர்த்திடுவேன், பிரச்சனை இல்லை. புரியுதா? எல்லாம் சமமாக இருக்கணும். சம அளவில் இருந்தால் நல்ல ரீதியில் வாழ முடியும். அப்போ சம அளவில் வச்சு இந்த 5 பொருளையும் சமமாக அளவில் சேர்த்து இவங்க செய்ய மாட்டாங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
இல்லைன்னா ஈயத்தை கலந்துருவாங்க. இந்த 5 பொருளுங்கிறத 5 பொருள் வேறு சாமானை கலந்துருவாங்க. அதெல்லாம் வரல. நம்ம வந்து இந்த 5ம் கரெக்டாக இந்த பொருள் தானே வேணும். ஒன்று நாகம். நாகமான ஃபஸ்ட்டு நாகம்னு சொல்கிற ஒரு மெட்டல் இருக்குது. அந்த நாகம்தான் ஃபஸ்ட்டு சேர்க்கணும். ஈயம் சேர்க்கக்கூடாது. நாகம்தான் சேர்க்கணும். நாகம்தான் நமக்கு வந்து ரொம்ப ஆகர்ஷண சக்தி உள்ள ஒரு இது. நாகத்தகடு மாத்திரம் கிடைச்சாலும் நல்லது. நாகத்தில் மாத்திரம் கூடு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நாகம் நல்லதானு நல்ல ஒரு விசேஷப்பட்ட இந்த தாயத்து செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று நாகம் செய்யணும். நாகம்தான் சேரணும், வேறு ஒன்றும் செய்யக்கூடாது. பின்ன செம்பு, பின்ன பிச்சளை. நாகம், செம்பு, பிச்சளை, பின்ன வெள்ளி, தங்கம். இந்த 5 ஐட்டம் சேர்ந்தால் தான் இந்த பஞ்சலோகத்துக்கு சக்தி வரும். பஞ்சலோகம் நல்ல சக்தியாக இருக்கும். 5 லோகமும் 5 துள்ளி அளவாக இருக்கணும். அளவில் கொஞ்சம் கூட குறையக்கூடாது. குறைஞ்சா நம்ம என்ன இந்த இது பழிக்காமல் போயிடும். நம்ம வச்சுருக்க பழிக்காமல் போயிடும். அதை நான் வந்து இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. காரியம் என்ன வச்சா சிலப்போ தங்க விலை இன்றைக்கி விலை நேரத்தில் கரெக்டாக நம்மளுக்கு காசு கொடுப்போம். நம்ம காசு கொடுப்போம். ஆனால் அவங்க இந்த காசும் வாங்குவாங்க. அவங்க இந்த ஒரு 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 உண்மை சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 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 ஒரு 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 இந்த எச்சித்தனம் இருக்கும். சிலருக்கு ஒரு ஒரு சாதனத்தில் இருந்து எப்போவும் எடுத்துகிட்டே கொடுப்பாங்க. எடுக்கலைன்னா ஒரு தூக்கம் வராது. சில இடத்துல நீங்கள் போய் அந்த மில்லில் போய் அறுக்க போகையில் மாத்திரம் அறுக்கையில் கூட அவங்க என்ன செய்வாங்க, 2 நல்ல நல்ல கசனத்தை தூக்கி மாற்றிடுவாங்க. நீங்கள் வேணால் கவனித்து பார்க்கணும். அது நம்ம இப்படி தடி வாங்கிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதை அறுக்கிறதுக்கு நம்ம காசு கொடுப்போம், அளப்போம், எல்லாம் செய்வாங்க. இவங்க என்ன செய்வாங்க, இந்த அறுக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க அறுத்து இருப்பாங்க. அதை இதை எடுன்னு சொல்லிக்கிட்டே நம்மக்கிட்ட அவங்ககிட்ட திருப்பி விட்டு ஒரு 2 கட்டையாங்கிட்டு மாற்றிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு இதுதான் இந்த 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 இதில் இருந்து களவாண்டு எடுக்கிறவங்க ஒரு இது படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் அவங்க மறக்க மாட்டாங்க. அது போக வேண்டியது போயிருக்கும். புரியுதா? இந்த மாதிரிலாம் இருக்குது. அது முதல் எந்த பொருள் கொடுத்தா ஒரு மாவு அரைக்கிறது கொண்டு கொடுங்க, அதில் மாவில் கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த அரைச்சி கொடுக்குறவங்க நமக்கு தருவாங்க. ஒரு மிளகா பொடி அரைக்கிறோம், அதுலேயும் கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க. இது அவன் கேட்குற கூலி கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். இருந்தாலும் கூலியிலாம் அவனுக்கு காரியம் இல்லை. இதிலிருந்து அவனுக்கு அந்த அளவு அது கரெக்டாக அந்த டயத்தில் மூட்டிச்சிடும். அந்த வேலை அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அந்த மூட்டைக்கிற. ஆனால் ஒரு காரணம் விஷயம், இந்த கலாங்கிறவங்க இருக்காங்கல்ல, திங்கிறதுக்கு தான் முடியும். அவன் நல்லா சம்பாரித்த சரித்திரமே இல்லை. சம்பாரித்து முன்னுக்கு வந்ததாய் சரித்திரமே இல்லை. இந்த மாதிரி புரியுதுன்னுட்டு நடக்க வேண்டியதேன், அப்படியே நடக்க வேண்டியதேன். ஏன்னா அவன் இந்த தானே படிச்சிருக்கேன், இது தானே செய்கிறவன் இந்த அடுத்தவனை சுரண்டி சாப்பிட்றான்ல, அவன் ஒரு காரணவசாலும் உருப்படவே மாட்டான். நீங்கள் வேணாலும் பாருங்களே, அடுத்தவனை சுரண்டி சாப்பிட்றவன் முன்னேற மாட்டேன். அது வேணால் நீங்கள் அடுத்த உள்ளவங்களை பார்த்தா போதும். வளர்ந்து போக மாட்டேன், ஆனால் அடுத்தவனை வளர விட மாட்டேன். அப்படி என்ன கொண்டவங்க அவங்க. அதுக்கு தான் அவங்க தான் இந்த மாதிரி ஏவல், புள்ளி, சூனியம் அந்த மாதிரி வச்சு விட்றோம். நமக்கு இந்த மாதிரி வச்சு விட்டுருந்தா நம்ம வாழ்க்கை போகுது. நம்ம வாழ்க்கை நம்ம வாழணுமா வேண்டாம்? நம்ம வாழ்க்கை மற்றவங்க வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஆனால் நம்ம வாழ்க்கை வாழணும்னு சத்தியசந்தமாயிட்டு வாழ்கிறவங்க, யதார்த்தத்தில் நீங்கள் எல்லோரும் சத்தியசந்தமாயிட்டு வாழணும்னு நினைக்கிறவங்க மாத்திரம் இந்த தாயத்தை ஆர்டர் பண்ணுங்கள், நான் தருவேன். ஏன்னா உண்மையாக வாழ்கிறவங்களுக்கு மாத்திரமே பலிக்கு. ஒன்றாவது காரியம் நான் சொல்லிடுறேன். இந்த தாயத்தை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, உண்மையாக இருக்கீங்க, நீங்கள் சத்தியசந்தமாக வாழணும். பொய் உரட்டி சொல்லி அடுத்தவன் ஏமாற்றி வாழ்கிறவங்களுக்கு இந்த தாயத்தை பலிக்காது. உள்ளது நான் சொல்லிட்டேன். ஆமாம், நீங்கள் நல்லா உண்மையாக வாழ்கிறீங்களா உங்களுக்கு, அதனால தான் அவங்களுக்கு தான் இந்த தாயத்தை பலிக்கும். அல்லாத ஏமாத்தையும் பிடிங்கி பறித்து இந்த வாழ்கிறவன்னு நினச்சா இந்த இல்லை, நீ எந்த தாயத்தை வாங்கினாலும் பறிக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த இந்த சாதாரண இந்த அடுத்தவனுக்கு கூட்டி கொடுக்குறவங்க இருப்பாங்க இல்லை, அந்த மந்திரவாதின்னு சொல்லுவாங்க. ஆனால் கூட்டி கொடுத்து வாழ்வாங்க. என்ன அடுத்த வீட்டில் கொள்ளு வைக்கிறது, இந்த மாதிரி அடுத்தவனை பிடிக்கி. இப்போ ஒரு பொருளும்
இந்த மந்திரவாதிகள்னு நீ எவன் என்ன மசியம் செஞ்சாலும் மிசியம் செஞ்சாலும் என்னத்தை செஞ்சாலும் சரி, அடுத்தவன் பொருளை தான் வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் எங்களுக்கு காசு கூடுதல் வேணும்னா அடுத்தவன் பொருளை வாங்கி உங்களுக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அதுதான் அர்த்தம். உங்கள் பொருளை வாங்கி உங்கள் பொருளை மாத்திரம் அப்படி வராது. அடுத்தவனுக்கு போகிறத நம்ம பிடிங்கி திங்கிறவங்க மாத்திரம்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. குடும்பத்தை கெடுக்கிறது. பின்ன ஆரோக்கியம் செல்லடி கேட்கணும்னா அவருக்கு கைவசம் கொடுக்கறது. இந்த கைவசம் கொடுக்காதீங்க. நான் இது ரொம்ப பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இந்த வசிய மை இருக்கான வசிய மையம் கிசிய மையெல்லாம் என்கிட்ட இல்லை. அந்த மாதிரி வேலையே நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் உண்மையாக வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் உண்மையாக வாழணும். இங்கேருந்து நான் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. இருக்கிற காலத்தில் யாரையும் ஏமாற்றி காசு சம்பாதிக்கக்கூடாது, ஏமாற்றி சம்பாதிக்கவும் கூடாது. நம்மளால் அடுத்தவனுக்கு ஒரு தோஷம் வரக்கூடாது. அப்போது ஒரு வசியமாகி கொடுத்தா நீ கொண்டு போகானவன் நல்லா இருப்பேன், அடுத்தவன் வாழ்க்கையில் நஷ்டப்பட்டுருக்கோம். அந்த பாவெல்லாம் என்ன வந்து சேரும்? என்னத்துக்கு அதை செய்யணும்? புரியுதா? அதனால அதுக்கு நம்ம ஒரு காரணக்காரனாக இருக்கக்கூடாது. இவன் களை வாங்கிறதுக்கு நம்ம கூட்டுக்காரன் என்ன சொல்கிறது, களவாணி பயலுக்கு கூட்டு வாங்குறவன் தான் இந்த அடுத்தவனை ஏமாத்துறதுக்காக மந்திரவாதம் செய்கிறவன். உங்களுக்கு புரியுதா? கூட்டுக்களவாணி இவங்களுக்கெல்லாம் காசு மாத்திரம் போதும். எவன் எப்படி போனாலும் இல்லை. நானும் சாதாரண ஒரு புருஷன் பண்டாட்டி சண்டைக்கு போய் எல்லோரும் புருஷன் பண்டாட்டி சண்டைக்கு போயிடுச்சுன்னா அதை போய் அந்த மந்திரவாதம் வச்சு கூட்டிகிட்டு வரலாம், அது பிரச்சனை இல்லை. புருஷன் பண்டாட்டிக்கு மையம் கொடுக்கலாம், ஒரு காரணவசாலும் வாங்கி கொடுக்காதீங்க. புருஷன் பண்டாட்டிங்க வாழ்க்கைன்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு மையை வச்சா ஒரு மயக்கியை கொண்டாடுறதானா புருஷன் பண்டாட்டி வாழ்க்கை? ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது, சத்தியசந்தமாக இருந்து வாழுங்க, அதுதான் புருஷன் பண்டாட்டி வாழ்க்கை. நீங்கள் நிலச்சிருப்பீங்க. அல்லாத இந்த மையை வைக்கிறது, மந்திரவாதம் செய்கிறது, இந்த அடுத்தவனை அப்படி செய்கிறது இப்படி செய்கிறது அப்படியெல்லாம் செஞ்சு கொண்டாந்து நீ வச்சுக்கலாம். அதை போனவங்களை அப்படி கொண்டாந்தாலும் இருக்க மாட்டாங்க. ஆணாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் இருக்க மாட்டானுங்க. அவளில் போன வரைக்கும் தான் போவாள். புரியுதா? இந்த எந்த இதுலேயும் ஒன்றும் அப்படி செய்ய முடியாது. உள்ள காரியம் சொல்லிட்டேன். அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. செய்யறவங்க இருக்காங்க ரொம்ப பேர். இந்த மையை விட்டு மை கொடுத்து அந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு இதான் வாழ்க்கையை ஓட்டுறாங்க. என்னத்தை ஓட்டுறாங்க? வெங்காயங்க என்னத்துக்கு அடுத்தவனை கெடுத்து நீ வாழ்கிற? ஏன் நீ சொந்தமாக வாழ வேண்டிய? நீ நல்லா இருந்தான்னா உனக்கு அடுத்தவனுக்கு மை கொடுக்கிற தேவை என்ன? நான் கேட்குறேன். அடுத்தவனுக்கு மை கொடுத்தணும் சொல்லிவிட்டு அவன் வந்தேன்னாலும் அந்த மையை சாப்பிட்டுக்கிட்டு அவன் வந்து நான் கிடந்தானாலும் அப்புறத்துக்கு தான் கிடப்பேன். அது அந்த பவர் போகும்போதுக்கே வீண்டும் ஒன்றை விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கைனா என்னன்னு நம்மளுக்கு முடியாத டயத்துக்கு, அதான் இன்றைக்கி நம்மளை நல்லா என்ன இது குடும்ப வாழ்க்கைனா நீங்கள் நினைக்கிறீங்க காமந்தான் குடும்ப வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க. அல்ல, காமம்லாம் குடும்ப வாழ்க்கையில் இல்லை. மோகமும் காமமும் குடும்ப வாழ்க்கையில் பார்த்ததில்லை. குடும்ப வாழ்க்கைன்னு சொன்னால் நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கையில் அந்த கஷ்டத்தில் கூட்டத்தை பங்கெடுக்கிறவங்க தான் குடும்ப வாழ்க்கை. இப்போ புருஷனுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா பெண்டாட்டி அதை பாதி சுமக்கிறவங்க தான் குடும்ப வாழ்க்கைங்கிறது. பெண்டாட்டிக்கு ஒரு கஷ்டம் வந்து அந்த பாதி புருஷனுக்கு கூட சுமக்கணும். அதான் யதார்த்த குடும்ப வாழ்க்கை. புரியுதா? அதை விட்டுட்டு போனவன் திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மந்திரவாதம் செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி துருஷ்டத்தனம் பூரா நான் ஒதுக்கிட்டேன். நான் எந்த இதுக்கும் செய்ய மாட்டேன். வாரிகளா நல்லது ஐயா, அடுத்தவனால் நான் கெடுறேன் அப்படின்னு உள்ளவங்க வாங்க. அடுத்தவன் உங்களை கெடுக்கிறாங்க ஒரு காரணவசாலும் நீங்கள் நல்லா இருக்கீங்க, நல்லா நன்மை சத்தியசந்தமாக வாழணும்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் வாழ விட மாட்டேங்கிறாங்க, அடுத்தவன் கெடுக்கிறாங்க. அதிலிருந்து ஒரு முக்தி வேணும்னா வாங்க, இந்த தாயத்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு புரியுதா? அது நான் சொல்கிற டயத்தில் வரணும். இந்த தாயத்தை நான் செஞ்சு இப்போ நம்ம பௌர்ணமிக்கு செஞ்சாச்சு. இனி நாங்கள் இந்த தாயத்தை கொடுக்குறது வந்து திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை 8 மணி முதல் 9 மணி வரை இந்த தாயத்தில் நான் அடைச்சி கொடுப்பேன். நீ தாயத்தை நீங்கள் தான் கொண்டாடணும். நான் எனக்கு தாயத்தை எடுக்க முடியாது. நான் இங்கே என்ன வாங்கணும்னாலும் அப்புறம் அந்த டயத்தில் போய் நான் டைம் மாறி போகும். உங்களுக்கு புரியுதா? இங்கேருந்து வாங்கலாம், ஆனால் அதுக்கு முன்னுக்கே இங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டால் நல்லது.
அதை பார்த்து சொல்லுங்கள். அதாவது கிடைக்காதவங்க முன்கூர் ஃபோன் பண்ணி இது பண்ணணும். உங்களுக்கு தாயத்தை அங்கே வாங்க முடியலன்னா எங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் ஃபோனெல்லாம் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்க மாட்டேன், ஏன்னா ரொம்ப கொஞ்சம் பிஸியான ஆள். வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன செய்யணும், ஐயா எங்களுக்கு தாயத்தை இங்கே வாங்க முடியாது, அங்கே வாங்கி வைக்கணும், அது எவ்வளோன்னு கேட்டேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு தாயத்துக்கு ஒரு 1300 வரும் இந்த வெள்ளியில் வாங்கணும்னா. அப்புறம் தங்கம் நீங்கள் அங்கேயே வாங்கிட்டு வந்திருக்க, பிரச்சனை இல்லை. அது நீங்கள் தங்கமா இல்லை இந்த இது நான் சொன்ன மாதிரி பஞ்சலவ தாயத்தெல்லாம் நீங்கள் எல்லாம் செஞ்சு வர்றீங்க. அது இந்த 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 வேலைக்காரர்களுக்கு சொந்தமாதிரி செஞ்சு எடுக்க தெரியும்னா அவங்களுக்கு அறியும். அவங்களுக்கு அவங்க சொந்தமாதிரி செஞ்சு எடுப்பாங்க. ஏன்னா இது வந்து சம அளவில் இருக்கணும். சம அளவில் கொஞ்சம் குறைஞ்சாலும் அந்த குறவுள்ள இடத்துக்கு போயிடும். அது வர்றது குறவில் போகக்கூடாது, குறை இருக்கக்கூடாது. சம அளவு 5 சமமாக இருக்கணும். சம அளவில் போட்டு தான் பஞ்சலோக தாயத்தை உண்டாக்கணும். அதாவது கொஞ்சோண்டு அது சேர்த்தேன், பாக்கி உள்ளது இது கூடுதல் சேர்த்தேன் அப்படின்றத பஞ்சலோகத்தை அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த தாயத்தை நமக்கு இப்போ பலம் பிடிக்காது. அதனால் பஞ்சலோக தாயத்தை வேணும்னா அது செய்கிறவங்ககிட்ட சொந்தமாக செய்ய தெரிஞ்சால் செஞ்சுக்கிட்டு வாங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அடுத்தவங்களை நம்ப வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி பூரா நம்ம நல்லா இருக்கிறோம்னு நினைக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கம்மி. நம்ம நல்லா இருக்கோம்னு நினச்சி வாழ்கிறவங்க ரொம்ப கம்மி. எப்படியாவது கெடுத்து வாழ்கிறவங்க தான் நிறையா இருக்காங்க. 90% ஆட்கார் நம்மளை கெடுத்து வாழ்கிறவங்க தான். நான் எப்படியாவது நஷ்டப்பட்டு தான் போகிறேன். நான் நசித்து போயாலே அவங்களுக்கு சந்தோஷம் வருது. அது கொண்டு அவங்களுக்கு வேறு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. இப்போ நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம சங்கடப்பட்டு போகும்போதுக்கு அவருக்கு சந்தோஷம் கிடைக்கும். நல்லா இருக்கிறதோடும் எரிச்சல் வருவதில்லை. நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா? எதனா கெடுத்தல அவன் வாழ்கிறேன், அடுத்தவனை கெடுத்து வாழ்கிறவனுக்கெல்லாம் எரிச்சலாக இருக்கும். ஆனால் நல்ல அவங்க வாழ்க்கையை பற்றி வாழ்கிறவங்க யாரும் இதை கவனிக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையை பற்றி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்க இதை கவனிக்க மாட்டாங்க. இந்த கொஞ்சம் பேர் நம்மளை கெடுத்து வாழணும்னே ஒரு 90% ஆட்கார், நான் சொல்கிறேன் இல்லை 10% போல இல்லை, 90% ஆட்கார் நம்மளை கெடுத்து வாழணும்னு இருக்கவங்க தான் நிறைய இருக்காங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். உங்களுக்கு புரியுதா? இது நம்மளை கெடுத்து வாழ்கிறவங்க தான் நிறைய இருக்காங்க. அவங்க கெடுத்தே வாழுவாங்க. இப்படி வாழ்ந்து அவங்க பழகிட்டாங்க. அந்த ஒரு பாதிப்பிலிருந்து அவங்க வந்து செய்வன ஏவல் புள்ளி சூனியம் இந்த மாதிரி இருந்து பாதிக்கிறதுலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த தாயத்து. புரியுதா? அதுவும் நீங்கள் தாயத்து வரணும். இல்லை தாயத்து கிடைக்கலைன்னா முதல் நாளே நீங்கள் தாயத்துக்குள்ளே காசு எனக்கு கூல் பிள்ளையை பண்ணிவிட்டு தாயத்துக்குள்ளே காசு கூல் பிள்ளையை பண்ணி முதல் நாளே எனக்கு ஒரு முதல் நாள் 2 நாளைக்கு இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை வருதுன்னா வியாழக்கிழமை காலையிலேலாம் நீங்கள் இது பண்ணிடணும், காசு அனுப்பிடணும். இந்த தாயத்தை நீங்கள் அந்த தாயத்தை நீங்கள் தானே வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு காசு அனுப்புனாதே நான் வாங்கி வச்சுருப்பேன். அப்போ நான் சொல்லிவிட்டு அவங்க கொண்டாந்துருவாங்க. அப்புறம் அந்த டயத்துக்கு நீங்கள் வர்ற டயத்துக்கு அந்த டயத்தை ரெடி ஆகும். அல்லது தாயத்து இல்லாமல் இங்கே வந்துடாதீங்க, தாயத்தை கொண்டு வந்தாத்தே நான் அடைச்சி தரேன். அதுவும் எதையாவது ஒரு தாயத்தை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதில் அடைக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி இந்த தாயத்தில் ஒரு விசேஷம்னா ஏறக்கூடாது. நம்ம அடைக்கும்போது ஏறக்கூடாது, தண்ணி ஏறக்கூடாது. தண்ணி ஏறிடுச்சுன்னா அந்த தாயத்துக்கு பவர்லாம் போயிடும். இந்த குறைஞ்ச தாயத்தெல்லாம் இவங்க இந்த இப்படி இப்போ திருக்கிற தாயத்தை தான் வச்சுருப்பாங்க, இப்படி திருக்கி வைக்கிறது வச்சுருப்பாங்க, குறைஞ்ச தாயத்துக்களை வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிடாதீங்க. ஏன்னா அதுக்குள்ளெல்லாம் இது தண்ணி ஏறியதும் இதுக்குள்ள அடைச்சிட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. இது புரியுதா? அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த 1:1 கொறுக்கிற தாயத்தை எடுக்கணும். 1:1 கொடுத்து வைக்கிற தாயத்தை இருக்குது, அந்த தாயத்தை எடுத்து வாங்கிட்டு வாங்க. நான் கரெக்டாக அதை வந்து உங்களுக்கு நல்ல ரீதியில் செஞ்சு தரேன். அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம செஞ்சு இது செஞ்சு வச்சாச்சு, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. தாயத்தை நீங்கள் கொண்டாடல நீங்கள் தாயத்தை உங்களுக்கு அந்த மாதிரி தாயத்தை கிடைக்க மாட்டேங்குதுன்னா ஒரு 1200 1300 ஆகும்னு நினைக்கிறேன். 2.5 கிராம் 3 கிராமில் 3 கிராமில் 2.5 கிராமில் செய்கிறது. அது நான் இந்த தாயத்தை நான் வாங்கினது நமக்கு தெரியாது, அது விலை நான் இப்போ வாங்கினதில்லை. இப்போ கொஞ்ச நாளாக ஆயிடுச்சு வாங்கிட்டு. அப்போ அது வந்து இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்களா தாயத்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாடலில் தாயத்து வாங்க. இது 1:1 ஏறுறது. இந்த மாதிரி வேறு ஒரு கூட்டம் இருக்கும், அதை கொண்டாந்து இதுக்குள்ளே ஏற்றுவோம். அப்படி தான் இருக்கும் இந்த தாயத்து. இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கும்பொழுது இது மாதிரி தாயத்தை பார்த்து மூசு வெள்ளின்னு சொல்லி வாங்குங்க. டூப்ளிகேட் வெள்ளி வாங்கிடாதீங்க. வாங்கினா உங்களுக்கு பழிக்காது. மூசு வெள்ளின்னு சொல்லி வாங்குங்க. அது கொஞ்சம் காசு கூடுதலாக இருக்கும். அதே நான் சொல்கிறேன் 1200 1300 வரும்னு நினைக்கிறேன். அது மூசு வெள்ளின்னு சொல்லி தானே இந்த தாயத்தை வாங்குங்க வெள்ளியில்.
அதில் சாதாரண அந்த வெள்ளி கருக்கிற வெள்ளி கொடுப்பாங்க, அந்த வெள்ளி வாங்காதீங்க. அது பயன்படுறாமல் போயிடும். அப்போ நமக்கு மூசு வெள்ளின்னு சொல்லி நான்லாம் வாங்கிட்டு எவ்வளவோ நாளாச்சு, 10 வருஷம் ஆச்சு. நான்லாம் ஒரு 4-5 வருஷம் ஆச்சு இந்த தாயத்தெல்லாம் செஞ்சு. அது இன்னும் அப்படி கிடக்குது பாருங்க. புரியுதா? அது கருக்க விட மாட்டாது. மூசு வெள்ளின்னு சொன்னால் போதும், அந்த வெள்ளி தாயை தருவாங்க. அது வாங்கிக்கோங்க, சாதாரண கொடுங்க. இல்லை பணம் உள்ளவங்க நீங்கள் பஞ்சலோக தாயத்தோ இந்த தாயத்தோ, பஞ்சலோகத்தில் எல்லாம் சம அளவு சேர்ந்த தாயத்து வாங்கணும். அது உங்களால் முடிஞ்சால் வாங்குங்க. அதை பற்றி அது காலையில் இல்லைன்னா தங்கத்தில் வாங்கிட்டாங்க. தங்கத்தில் வாங்கிட்டாலும் தங்கத்துக்கு வேற ஒரு மதிப்பு இல்லை. எல்லாம் இதுக்கெல்லாம் மதிப்பு ஒன்று ஒன்று இருக்குது. ஒரு ஒரு அந்த பொருள் எந்த லோகத்துக்குள்ளே அடைக்கிறோமோ அதை அனுசரித்து பவர் இருக்குது. அதுக்கு அதுவும் கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கஷ்டப்பட்டு நீங்கள் தங்கம் என்ன நம்ம என்றைக்கு ஏழையாக இருக்காமனா, ஏழை தான் வெளியே தேடுறாங்கன்னா ஏழை என்றைக்கு ஏழையாக இருக்கக்கூடாதுல்ல. நீங்களும் ஒரு நாளைக்கு பணக்கார ஆண்டமா முடிஞ்ச தங்கத்தில் வாங்கிட்டு வாங்க. ஆமாம், இந்த காசை நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு புரியுதா? முடிஞ்ச தங்கத்தில் வாங்க, இல்லைங்க வெளியிலே வாங்கிடுங்க, பிரச்சனை இல்லை. முடியலைன்னா வெளியில் வாங்க. முடிஞ்ச தங்கத்தில் மேக்ஸிமம் முடிகிறவங்க வாங்க முடிஞ்சவங்க தங்கத்தில் வாங்கிடுங்க. ஏன்னா நமக்கு கீழே போகக்கூடாது. இருக்கிறவங்க, அதாவது இருக்கப்பட்டவங்க தங்கத்தில் தான் போடுவாங்க. கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கவங்க தான் தங்கத்தை விட்டுட்டு வெளியில் போடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? நீங்கள் அதை அந்த அந்த ஸ்டாண்டர்டை விட்டு கொடுத்துறாங்க. ஏன்னா நம்ம இப்போ தங்கத்தில் தான் போடுறோம், நம்மள்கிட்ட தங்கத்தில் போடுறதுக்கு தங்கம் இருக்குது அப்படிங்கிறவங்க தங்கத்தில் தானே இந்த தாயத்தை போடுங்க. அப்போ உங்கள் தரம் கிடையாது, தரம் குறையாது. புரியுதா? இப்போ ஒன்றும் இல்லை, ஏழைப்பட்டவங்க எனக்கு நான் புத்தாலம் வாங்குறதுக்கு வெளியில் வாங்குங்க, உங்களுக்கு அதான் அந்த நிரந்தர வாக்கியம் கிடைக்கும். புரியுதா? இந்த தாயத்தில் வெளி தாயத்தை முதல்ல வாங்கிடும் அப்படின்னு நினச்சி, இது உங்கள் ஸ்டாண்டர்டும் கூட சேர்ந்தது இல்லை. புரியுதா? எனக்கு இந்த தங்கமாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் இன்னி பஞ்சலமாக இருந்தாலும் அந்த 2500 தான் நான் வாங்குவேன். அடைச்சி கொடுக்குற கூலி 2500 தான் வாங்குவேன், வேறு ஒன்றும் நான் வாங்க மாட்டேன். அதாவது அந்த பவர், ஒரு லோகத்துக்குள்ள பவர் உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. புரியுமா? அதனால் நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா அதை அனுசரித்து வாங்க. இருந்தால் அப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப கூடி போயிடுச்சு. நீ அடுத்த வீடியோவில் நான் நல்லா டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.